புளியானத்துக்கு வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். அடுத்து வந்து தக்காளி, கொஞ்சம் வெந்தயம், 4 செத்தல் மிளகாய், அப்புறம் வந்து வெங்காயம். இதையும் அப்படியே தூக்கி அதுக்குள்ளே கொட்ட வேண்டியதுதான். ஸோ நான் இதுக்கு வந்து நகர மீன் எடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த புளியானத்துக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த காரல், அப்புறம் வந்து சூட மீன் அதுகள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெத்திலி மீன் அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் இந்த மீனும் ஓகே தான். ஸோ நகர மீன் எடுத்துருக்கிறேன். நான் இதில் வந்து கொஞ்சத்தை பொரிச்சிட்டு மீதியை வந்து புளியானத்துக்குள்ளே போட்டுருவேன். உப்பு, மஞ்சத்தூள், நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து போட போகிறேன். இதில் வந்து தூளும் உப்பும் தான் கலந்துருக்கிறேன், வேறு எதுவும் கலக்கலை. பொரிக்கிறதுக்கு வந்து மீன் ரெடி. ஸோ இந்த பக்கம் வந்து புளியானம் கொதிச்சிட்டு இருக்கு. நான் அதுக்கடையில் மீன் போட போகிறேன். ஸோ அழகாக மீனை வந்து போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் புளியானம் வந்து கொதிச்சிட்டு இருக்குது. அது ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சிட்டு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடல் உணவுகள் வந்து நிறைய நேரம் நம்ம வந்து அவிக்கணும்னு தேவையில்லை. அது ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அது வெந்துடும். ஸோ இதுதான் புளியானம். நான் வந்து எல்லாத்தையும் எடுக்காமல் சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்மளா புளியானம் வந்து மரவள்ளி கிழங்கோட சேர்த்து சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு நல்லா அவிச்சிட்டு இந்த மீன் புளியானத்தை விட்டு இந்த மீன் பொரியல் இருக்கணும். சும்மா சட்டப்படி தான் இருக்கும். மீனில் வந்து நம்ம வந்து வைக்கிறதுக்கு வந்து எப்படின்னா, மீன் குழம்பு வைக்கலாம், மீன் புளியானம், மீன் சொதி, மீன் பொரியல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி மீன் குழம்பு வச்சுட்டேன். இப்போ வந்து மீன் புளியானம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீன் சொதி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. கடல் தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து நான் இந்த தூத்துக்குடி மீனவன் அவங்களோட வீடியோஸ் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுமே வந்து மீன் குழம்பு அந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க புளியானம் மாதிரி வச்சு சாப்பிட்டதில்லை. மேபி இது ஸ்ரீலங்கா மக்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு என்னென்னு. மேபி அவங்க வேறு வீடியோஸ் எதுவும் எடுத்திருக்காங்களான்னு தெரில. பட் நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து மீன் குழம்புகள் தான் வச்சுருக்காங்க. பட் மீன் பிடிக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செமையாக இருக்கும். உண்மையாகவே ஈஸியான மெத்தட் வேறு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்னோட வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஃபுட்டை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணினதே இல்லை அப்படின்னா மீன் குழம்புக்கு பதிலாக இந்த மீனையும் ட்ரை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள்.
இதுக்கு வந்து நெத்திலி மீன், காரல், அந்த குட்டி குட்டி மீனாக இருக்கும்ல, அந்த மாதிரி மீனாக நீங்கள் வந்து எடுத்து பாருங்க, எடுத்து போடுங்க. இல்லைன்னா அந்த செந்நகரை, அதாவது துள்ளுமண்டைன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒரு இடத்துல என்னென்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரில. அப்பா இன்னொரு பேர் ஏதோ சொன்னவர், இந்தியாவில் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்கன்னு, பட் எனக்கு அது மறந்துடுச்சு. துள்ளுமண்டை, செந்நகரை, அதுக்கு பிறகு தெரில எனக்கு. ஸோ வந்து ஸோ ஓகே, வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், அதை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி. அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய். ஸோ இதை நான் அப்படியே வாயில போட்டுறேன். சாப்பாடை விட சந்தோஷம் தருது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இதுதான் என்னோட பாலிசி.